ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் பாலக்கு பன்னீர் க்ரீன் பீஸ் போட்டுட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த மசாலா. சப்பாத்தி கூட பரோட்டா கூடலாம் நல்லா சாப்பிடலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது தெரியுங்களா? ரொம்ப ரிச்சாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும். முழுசாக பாருங்கள் ரெசிபி. முதல் வாட்டி பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனல் ரஹ்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுனா, பாலக் ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி கழுகி வச்சுருக்கிறேன். மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் கழுகி வச்சுருக்கிறேன். அப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூட் பண்ணிவிட்டு இந்த பாலக்கை இது ஒன்று வேவிச்சு எடுக்கிறதுக்கு இந்த பாலக் இதுக்குள்ளே போடுறோம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேவிச்சா போதும். அப்புறம் அது வடிகட்டிடுறோம். ஒன்று வெந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்துருச்சு. இந்த பாலக்கு திருப்பி நம்ம இது கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மசாலையில் வேக வைப்போம். இவ்வளோ வெந்தால் போதும். இது மூடி வச்சு வேகக்கூடாது, ஏன்னா இதோட கலர் வேறே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் இருக்கணுமா இருந்தால் இது வந்து இப்படி வேவிச்சுக்கலாம், மூடாமல் வேவிச்சுக்கலாம். அப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிடலாம். இது ரொம்ப இதாகி போயிடும், வெந்து போயிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட்டி எடுத்துடணும். இது இப்போ ஆறக்கு வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அரைச்ச கிரைண்ட் பண்ண பாலக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது போல் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டொமேட்டோ நல்லா அறுத்து எடுத்துங்க. மீடியம் சைஸ் டொமேட்டோ அறுத்துட்டு அரைச்சி எடுத்துங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறேன். அது நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நெய்யில் வணக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து பன்னீர் வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் இப்படி போட்டுங்க. எல்லாம் நல்லா இது வறுத்து எடுத்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் பன்னீர் வறுக்கிறது. நம்ம மாதிரி ப்ரௌன் ஆனோடனே இதெல்லாம் எடுத்துருங்க. பட்டர் விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. பட்டர்லேயே தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் அறுத்து வச்சுருக்கலாம். பொடியாக அறுத்து வச்சுருக்க வெங்காயம் சின்னதாக அறுத்து வச்சுருக்கு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் இது நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகும். அறுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஓரத்தில் அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் ஒன்று அரைச்சி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அது போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் அரைச்சதும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சு போட்டுக்கலாம். இது நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த ஆனியன் கூட நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேகணும். நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டுருக்கோம். நம்ம இப்போ தக்காளி நல்லா இலக்கிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகி வருது. இப்போ நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். அது போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற மட்டும் இலக்கிக்கலாம். நான் கொஞ்சம் மட்டர் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுமா தான் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மட்டர் இஷ்டனால பாலக்கு பன்னீர் மட்டர் போட்டு செய்துட்ருக்குறேன். ஸோ பாலக் இது மட்டர் வேகிறதுக்கு வேண்டி நம்ம இந்த பாலக் வேவிச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் மட்டர் வேகிறதுக்கு வேண்டிட்டு க்ரீன் பீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி வெந்துருச்சு. பச்சை பட்டாணி வெந்துருச்சு. நம்ம காட்டி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகு போட்டுருக்குறோம். காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. வேணும் வந்து பார்த்து கூட போட்டுக்கலாம். நீங்கள் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உஷாராக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாலக்கை அரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாம்.
பாலக்கு அரைச்சி வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதுக்குள்ளே மசாலாக்குள்ளே இருக்கட்டும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆயிடுச்சு, நம்ம சப்பாத்தி கூடலாம் சாப்பிடலாம். நான் இது பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு ஆயிடுச்சு. இது எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஆயிடுச்சு. நம்ம இனி சர்வ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் சர்வ் பண்ணி நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டு பன்னீர் பாலக்கு க்ரீன் பீஸ் கறி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்டம் ஆகும். மொதல் வாட்டி என்னோட சேனல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரஹ்மீஸ் கிச்சன் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அதர் வீடியோ உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.